துபாயில, யுஏஇல இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஈரான், இஸ்ரேல் வார்னால இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து நெறைய நாடுகளுக்கு அ ஒரு வார் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமான நாடுகள் அப்படின்னு பார்த்தா யுஏஇ, கத்தார், சவுதி, பஹ்ரைன் இந்த மாதிரியான நாடுகள். இதுல முக்கியமான சில நாடுகள் வந்து ஈரான்ல இருந்து ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு. இப்போ யுஏஇ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈரான்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். அத வந்து ஒரு ஆ வாட்டர்ல வந்து 2 நாடுகளும் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. பட் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து வாட்டர்ல டிராவல் பண்ணா யுஏஇ ரீச் பண்ணிடலாம். அவ்வளவு க்ளோஸ் ஈரான்ல இருந்து. ஆனா முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, ஈரான் வந்து ஒரு பெரிய நாடு. இந்தியா மாரி கொஞ்சம் பெரிய நாடு. யுஏஇ அப்படிங்கிறது மொத்த பரப்பளவுமே பார்த்தீங்க அப்படின்னாலே, தமிழ்நாடுடைய பரப்பளவு என்ன இருக்கோ அந்த அளவுக்கு தான் வரும். அதுல முக்கியமா இருக்கக்கூடிய துபாய் சிட்டி, அபுதாபி சிட்டி. இந்த 2 சிட்டியுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையுடைய பரப்பளவு மாரி ஒரு 4 மடங்கு சேர்த்துனோம் அப்படின்னாலே, துபாய், அபுதாபி சிட்டி. இந்த 2 சிட்டீஸுமே வந்து கவர் ஆயிடும். அவ்வளவு சின்ன ஒரு நாடு யுஏஇ. இதுல வந்து ஈரான் வந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கிறப்போ, ஈரானால வந்து ஈஸியா தாக்குதல வந்து இனிஷியேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இன்கேஸ் ஏதாவது போர் சூழல் வந்துச்சு அப்படின்னா, அதுல ஈரான்ல யுஏஇக்கு பக்கத்துல இருக்கிற பகுதியில ஏதாவது போர் நடக்கும்போது, அதோடைய இம்பாக்ட் வந்து யுஏஇலே இருக்கும், துபாயிலே இருக்கும், அபுதாபிலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பர்டிகுலர் யுஏஇனால இந்த வார் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, மிசைல் லான்ச்சிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பிப்ரவரி 28 சனிக்கிழமை மத்தியானம் வந்து யுஏஇ டைம் படி 2 மணிக்கு மேலே இந்த மாதிரி மிசைல் லான்ச்சிங்ஸ் வந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, இட் வாஸ் லுக்கிங் லைக் வியர்ட், ஏதோ ஒரு திடீர்னு ஒரு போர் வந்த மாதிரி இன்னும் எதுவுமே தெரியாமல் ஒரு ஒரு பதட்டங்கள் தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து அந்த பர்டிகுலர் டே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் சண்டே அன்னைக்கு காலையில் ஈவன் 5 மணிக்கு 10 மணிக்கு அப்படிங்கிறப்போ இங்கே அபுதாபியில், துபாயில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சைரன் வந்து ப்ளோ பண்ணுவாங்க. எப்படி இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஏதாவது பிரச்சனைனா சைரன் ப்ளோ பண்ணுறாங்க, அந்த மாதிரி ப்ளோ பண்ணுவாங்க. மொபைல் ஃபோன்ஸுக்கு வந்து வில் பி கெட்டிங் அன் அலர்ட். இந்த மாதிரி யுஏ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் ஹேண்ட்லிங் த மிசைல்ஸ் ஃப்ரம் இன்வைடர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வரும். ஸோ அப்போ வந்து அதோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்னு சொல்லிட்டு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸ்டே இன்சைட் அண்ட் டோன்ட் பி ஆன் த அவுட் சைட், பப்ளிக் ஏரியாவில் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தென் வி வில் கண்டினியூ அவர் பர்டிகுலர் ஒர்க். இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் இதில் வந்து மண்டேலேருந்து, அதாவது மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா கம்பெனிஸுமே அவங்க எம்ப்ளாயீஸ் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது முடிச்சதுக்கப்புறமா மற்ற நாட்களில் வந்து ரெகுலரான டேஸாக தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யுஏஇ கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற பீப்புளாக இருந்தாலும் சரி, ரொம்ப வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. திங்ஸ் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 95% ஆஃப் மிசைல்ஸ் வந்து அவங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க, யுஏஇ மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் டிஃபென்ஸ். வேறஸ் இப்போ ஒரு சில மிசைல்ஸ் மட்டும் உள்ள வந்திருக்கு. அதுவும் வந்து பப்ளிக்ல இருந்து கொஞ்சம் அவுட் சைடில் தான் வந்து அந்த மாதிரியான மிசைல்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு. இப்போ வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க. இந்த 40க்கு மேலே இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மிசைல் வந்து இன்டர்செப்ட் பண்ணப்போ அதோட டெப்ரேஸ் வந்து கீழே போயிட்டு இருந்த காரில் விழுந்ததில் அந்த காரில் ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர், பாகிஸ்தானி டிரைவர், அவர் வந்து இறந்துட்டார். அண்ட் இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து வித்தின் 3 to 4 ஹவர்ஸில் டெப்ரேஸ் இருந்த இடத்த வந்து கிளியர் பண்ணி மற்ற விஷயங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தே ஆர் கீப் மூவிங் ஆன். ஸோ எல்லாருமே வந்து கேஷுவல், கம்ப்ளீட்டாக கேஷுவல்னு சொல்ல முடியாட்டியும் தே ஆர் கண்டினியூ தேர் பர்டிகுலர் ஒர்க் வித்தவுட் எனி அலார்மிங். ஸோ சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பீப்புளாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அண்ட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. இப்போ வரைக்கும் இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரியே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் 3 டேஸாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டைமிங் கூட ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. உதாரணத்துக்கு
சம்டைம் ப்ரேயர்லாம் இப்போ வந்து ரமலான் டைம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ப்ரேயர் டைம் தவிர்த்து மீதி இருக்கிற டைமில் வெசல் லான்ச்சிங் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஈவினிங் அதே மாதிரி ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பிரேக்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெசல் லான்ச்சிங் பண்ணுறாங்க. ஸோ நைட் டைமில் வந்து அலார்ம்ஸ் அடிக்குது. ஸோ சில ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. மக்கள் வந்து யூஸ்வலாக இருக்காங்க. பட் ஸ்டில் இதுதான் வந்து கரண்ட் நிலவரம். அண்ட் ஏர்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஏயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட்ஸ்னால் ஷார்ஜா ஏர்போர்ட் அண்ட் ஐ மீன் கரெக்டாக ஆர்டர் பண்ணி சொல்லணும்னா துபாய் ஏர்போர்ட் அண்ட் அபுதாபி ஏர்போர்ட், ஷார்ஜா ஏர்போர்ட். ஸோ இதில் வந்து துபாய் ஏர்போர்ட்டில் இப்போது கரண்ட்லி ஃபங்க்ஷனிங் ஏர்போர்ட் வந்து புதுசாக ஒரு ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கரண்ட்லி ஃபங்க்ஷனிங் ஏர்போர்ட்டில் தான் இந்த மாதிரியான சில டிப்ரிஸ் எல்லாம் விழுந்ததுனாலையும் ஸோ அதில் அபாயம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பார்ஷியலி ஓப்பன். நிறைய பேர் வந்து டூரிஸ்டாக வந்தவங்க நிறைய பேர் வந்து இப்போ திரும்ப போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்க, இந்த ரஷ்யன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் தான் ப்ரைமரியாக வந்து மூவ் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இங்கே அசட்ஸ் இருக்குது அண்ட் சம்டைம் அவங்க பிஸ்னஸ் இருக்குது, விசாஸ் எல்லாம் கம்பெனியுடைய பொறுப்பில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நிறைய பேர் மூவ் அவுட் ஆகுது. ஸ்டில் தே ஆர் கண்டினியூங் யூஏ. அண்ட் ட்ராவலர்ஸ் அண்ட் டூர் பர்பஸ்க்காக வந்தவங்க நிறைய பேர் வந்து யூஏ விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் நிலவரம். அண்ட் ஓவராலாக இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இருக்கோ அதே மாதிரி துபாயிலையும் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாக் மார்க்கெட் வந்து தான் துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட். ஸோ டிஎஃப்எம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் வந்து கடந்த 1 மந்த்தில் 15% வந்து சரிவாக வந்து பார்த்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸுடைய இம்பாக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ பிஸ்னஸஸ் வந்து கொஞ்சம் காஷனோடு தான் மூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் 1 இயருக்கு பிஃபோராக வந்து யூஏ அண்ட் துபாய் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு இப்போ வந்து மறுபடியும் மூவ் ஆயிருக்கு பேக்வேர்ட். பட் இது ஒன்றும் பெரிய புது விஷயம் இல்லை. துபாய் அண்ட் யூஏ வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களால ஈஸியாக வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆனால் கொஷினே என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வாரோடைய இன்டென்சிட்டி அண்ட் நெக்ஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு இன்டென்ஸான போராக மாறிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 1 இயருக்கு இதோட இம்பாக்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ ஈவன் இப்போ கரண்ட்லி மிசைல்ஸ் வந்து ஏதாவது இன்டர்செப்ட் பண்ணாலுமே, வானத்தில் இன்டர்செப்ட் பண்ணாலுமே அதோட இம்பாக்ட்ஸ் வந்து இந்த கண்ணாடியிலையும் அப்புறம் அந்த பில்டிங்லேயே வந்து ஒரு ஷேக் இருக்கும். ஸோ இந்த இம்பாக்ட் எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இந்த வார் சூழ்நிலை வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுமோ அப்போ தான் வந்து யுஏயுடைய க்ரோத் வந்து பழையபடி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரைமரி என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது அந்த ஏர் ஸ்பேஸ் வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ பொதுவாக வந்து ஃப்ளைட்ஸ் கம்மிங் அண்ட் கோயிங் வந்து நடக்காது, பேசஞ்சர்ஸோடு தான் நடக்காது. அண்ட் இப்போ வந்து யூஏ மாதிரியான நாடுல நிறைய பொருட்களை வந்து வெளியே இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு பேரிச்சம்பளம் அப்படின்னா அது வந்து ஈராக்கில் ஸோ இந்த மாதிரியான மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தியா இது மட்டும் இல்லாமல் பல நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏர் ஸ்பேஸ் பிளாக் பண்ணுறாங்க. அண்ட் வார் சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அண்ட் இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸில் காஸ்ட் ஆஃப் ஃபுட்டோட ப்ரைஸிங்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு, 20% அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு பொதுவாக வந்து யூஏயில் ஒரு 13 கிராம்ஸ் வரும் சிக்கன் பிரியாணி. பட் இப்போ வந்து அதோட காஸ்ட் வந்து 16 கிராம்ஸாக மாறிடுச்சு. எல்லா ஐட்டம்ஸுமே மாறிடுச்சு. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸோட காஸ்டிங் வந்து 20% அதிகமாகிடுச்சு. ப்ரைமரியாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஏதாவது இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். எப்படி மிடில் ஈஸ்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, பெட்ரோல் விலை வந்து இந்தியாவில் அதிகமாகும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாம் கட் ஆச்சு அப்படின்னா ரீட்டெயிலில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய காஸ்ட்டுமே வந்து யூஏயில் அதிகமாகிடும். ஏன்னா அங்கே மோஸ்ட்லி வந்து வெளியில் தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கலாம்.